வந்து தவளை வடை. இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? துவரம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுத்தம்பருப்பு 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு, காஞ்ச மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், பெரிய வெங்காயம் 1, சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தேங்காய் 4 பத்தை, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே 1 கப்பு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு பருப்பு 100 கிராம் சொல்லி 400 கிராம் போட்டிருக்கோம். ஸோ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கணும். ஊற வைக்கிறது டைமிங் எனக்குன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி எல்லா பருப்பும் ஒன்றா போட்டிருக்கேன். இந்த 4 பருப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை அரிசியும் தனியாக